கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தை துவக்கி 2வது மாதத்திற்குள்ளாக கர்த்தர் கிருபையாக உங்களையும் என்னையும் சபையையும் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். இந்த பிப்ரவரி மாதத்திற்கென்று கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த மாதத்தில் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் தலையை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நடந்தீர்களோ, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் கடந்து வந்த பாதையில் கண்ட ஏமாற்றங்கள், தோல்விகள், விழுகைகள், இவைகளின் மத்தியில தேவ பிள்ளைகளே நீங்கள் தலைகுனிந்து நின்றீர்களோ, நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி, நிமிர்ந்து நடக்க முடியாதபடி சூழ்நிலைகள் காணப்பட்டதோ, லேவியராகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 13வது வேத வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எகிப்தியர்களுக்கு அடிமையாக இராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைதனத்தில் இருந்தார்கள், உண்மைதான். ஆனால் அந்த எகிப்தின் அடிமைதனத்தில் இருக்கிறது தேவனுக்கு சுத்தமல்ல, பிரியமல்ல. அந்த தேசத்திலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார். எகிப்தியர்கள் அவர்கள் கழுத்தில் வைத்திருந்த வேலை என்கிற அடிமைத்தன்மை என்கிற நுகத்தடியை கர்த்தர் முறித்தார். முறித்தது மாத்திரமல்ல, அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் உங்கள் நிந்தைகள் மாறும், அவமானங்கள் மாறும். உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்ற வாக்கின்படியே கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை உயர்த்தி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் அவர், உயர்த்துகிற தேவன் அவர். வேதத்தில் பார்க்கும்போது ஒரு பெண்மணியை குறித்து பார்க்க முடியும். 1 சாமுவேலின் புத்தகத்தில் அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு பிள்ளை இல்லாதது நிமித்தம் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணினாலே பயங்கரமான நிந்தை, அவமானம், பாடுகள், உபத்திரவங்களின் ஊடாய் அந்த பெண்மணி கடந்து போகிறார். அன்னாளினுடைய புருஷனாய் இருக்கக்கூடிய எல்கானா அவளை ஆற்றுகிறான், தேற்றுகிறான். ஆனாலும் அவளுடைய இருதயம் சமாதானம் அடையவில்லை. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரி நிமித்தம் அவள் நெருக்கப்படுகிறாள், அவமானப்படுத்தப்படுகிறாள். இதற்காக அவள் செய்த காரியம் என்ன? அந்த 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆனால் அதிலே ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விஷனப்படுத்துவாள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விஷனம் இருந்து கொண்டிருக்கிறதோ, துக்கம் இருந்து கொண்டிருக்கிறதோ? தேவ பிள்ளையே, அழுது கொண்டிருக்கிறாயோ? இந்த பெண்மணியை பார்க்கும்போது அவள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாள். சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாளாம். சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவள் பிரச்சனை, போராட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டிருக்கவில்லை. அவள் எழுந்தாள். எழுந்திருந்து நேராக ஆலயத்துக்கு கடந்து போனாள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் நேரடியாய் போய் ஆலயத்தில் போய் உட்கார்ந்து ஆலயத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் அழுகிறாள். 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவள் கர்த்தரை நோக்கி மிகவும் மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணுகிறாள். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது,
போராட்டத்தின் ஊடாய் நீ கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது போராட்டத்தையே நீ பார்த்து கொண்டிராதே. இந்த பெண்மணி செய்த காரியத்தை போல நீ அந்த இடத்தில் இருக்காமல் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போ, ஜெபிக்கிற இடத்துக்கு கடந்து போ, தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போ, ஊழியக்காரர்களோடு கூட உன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள். கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் உன் இருதயத்தை எல்லாம் அந்த பெண்மணி ஊற்றி ஜெபித்தது போல நீ ஊற்றி ஜெபம் பண்ணு. 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனத்துல ஒரு பொருத்தனையும் பண்ணுகிறார். என்ன பொருத்தனை பண்ணுகிறார்? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுப்பீரே, ஆனால் அந்த ஆண் பிள்ளையை உமக்காக நான் வளர்ப்பேன், அந்த ஆண் பிள்ளையை உம்முடைய நாம மகிமைக்காக ஊழியத்துக்கு நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு கூட பொருத்தனையோடு கூட ஒரு ஜெபம் பண்ணுகிறாள். அப்படி அவள் ஜெபம் பண்ணிவிட்டு கடந்து வருகிறாள். தேவ பிள்ளையே, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாராம். 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் திரும்பவும் நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பிரச்சனை போராட்டம் இருக்கிற நேரத்தில் அந்த பிரச்சனை போராட்டத்தையே பார்த்து கொண்டிராதே. அந்த போராட்டத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடிய இயேசுவை நோக்கி பார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து போ, கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போய் அவரிடத்துல ஜெபம் பண்ணு. மிகவும் மனம் கசந்து அழுது உன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றிவிடு. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே, நீர் இந்த அற்புதத்தை எனக்கு செய்வீரே, ஆனால் உமக்காக நான் எதையாகிலும் செய்வேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட உன்னுடைய ஜெபம் இருக்குமேயானால் 19வது வசனத்துல வாசித்த வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை நினைத்தருளுவார். கர்த்தருடைய மன்றாட்டுகளை நினைத்தருளி உனக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்தருளுவார். உனக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்தருளுவார். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இதே வார்த்தையின்படியே இந்த பெண்மணிக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, ஒரு அருமையான ஆண் குழந்தையை அவள் பெற்றெடுத்தாள். ஆண் குழந்தையை பெற்று எடுத்த மாத்திரத்துல இந்த பிள்ளையை நான் வைத்துக் கொள்ளட்டும், இன்னொரு குழந்தை எனக்கு கர்த்தர் தந்தால் அதை கொண்டு போய் நான் ஆலயத்துக்கு கொடுக்கட்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. 27வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இந்த பிள்ளைக்காக தானே நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரிடத்துல கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு அவர் கட்டளையிட்டாரே, எனவே இவன் உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஏலி என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியனிடத்துல விட்டு கடந்து வருகிறாள். தேவ பிள்ளையை, பிற்காலத்தில் இந்த பிள்ளைதான் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய தீர்க்கதரிசியாய் உயர்த்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரை கர்த்தர் பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, 2வது அதிகாரத்துக்கு நீங்கள் கடந்து வருவீர்களே, ஆனால் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்த்தால், இவள் சொன்ன பொருத்தனையின்படியே இவள் செய்ததின் நிமித்தமாக 21வது வசனத்தில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும், இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி முதல் பிள்ளை, அதற்கு அடுத்து 5 பிள்ளைகளை கர்த்தர் அந்த அன்னாளுக்கு கொடுத்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அப்படித்தான் அபரிவிதமான ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை நினைத்தருளி ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். கர்த்தர் உன்னை அப்படியாய் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படி அவர் உன்மேல் சித்தம் கொண்டபடியினாலே உன்னை அப்படியாய் ஆசீர்வதித்து நடத்துவார், உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். அது மாத்திரமல்ல, இவளுடைய சந்ததியிலே முதல் பிள்ளை அந்த சாமுவேல், அந்த மகனை கொண்டு, அந்த சாமுவேலை கொண்டு உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்ற வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் மகிமையான காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்தார். தேவ பிள்ளையே, தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து போய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிற இந்த நேரத்தில் முதலாவது நீங்க அந்த இடத்தை விட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போக வேண்டும், ஆலயத்துக்கு கடந்து போக வேண்டும். 2வதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆலயத்தில் போய் மனம் விட்டு உங்கள் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் இடத்துல உங்கள் காரியங்களை எல்லாம் கண்ணீரோடு சொல்லுங்க.
தேவ பிள்ளைகளே, அப்பா, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த நிந்தை, ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த தோல்விகள், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வியாதிகள், ஏன் என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு வறுமை, ஏன் என்னுடைய குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளாக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், ஏன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு கூட ஜெபிப்பீர்களே, ஆனால் ஒருவேளை அது உங்களுடைய தவறு நிமித்தம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் இருக்குமேயானால் அதை கர்த்தர் கிருபையாய் மன்னித்து உங்களுக்கு கிருபை பாராட்டி அருளுவார். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அருளுவார். அல்லது நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி, உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். தேவ பிள்ளைகளே, கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இந்த பெண்மணி இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வேதவசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை சிறுமைப்பட்டு கிடக்கிறதோ, உன்னுடைய வாழ்க்கை எளிமையா இருக்கிறதோ, தேவ பிள்ளையே, சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு கூட, பிரபுக்களோடு கூட அமர பண்ணுகிற கர்த்தர் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்தில் உனக்கு தந்தருளுவார். எனவே தேவ பிள்ளையே, இந்த மாதத்தில் பிரச்சனையை பார்க்காதே, பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய கர்த்தரை நோக்கிப்பார். பிரச்சனையிலிருந்து உன் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற இயேசுவை நோக்கிப்பார். அது மாத்திரமல்ல, பொருத்தனையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஜெபம் பண்ணு. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தரை துதிக்கிற துதி உன்னுடைய உதடு நாவில எப்பொழுதும் இருக்கட்டும். அவர் உன்னுடைய கேடகமும் உன்னுடைய மகிமையும் உன் தலையை உயர்த்துகிறவருமாக இருப்பேன் என்று சொல்லி இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன் குடும்பத்தை உயர்த்துவார், உன் பிள்ளைகளை உயர்த்துவார். கர்த்தருடைய மகிமையான காரியங்களை காண்கிற, கர்த்தருடைய மகிமையான செயல்களை பெற்று அனுபவிக்கிற குடும்பமாக உன் குடும்பம் இருக்கும். கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுவீர்களா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான காலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவரே இந்த காணொளி மூலமாக இணைந்து, இந்த காணொளி மூலமாக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை பேர் ஆண்டவரை கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை பேர் ஆண்டவரே கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை தேடி நாடி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் தலையை உயர்த்தும், என் வாழ்க்கையை உயர்த்தும், என் பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஜெபத்தோடு கூட மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, என் ஆண்டவருடைய கிருபை நிறைந்த வல்லமை நிறைந்த கரம் இப்பொழுது ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் அமருவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் குறைகள் குற்றங்கள் இருக்குமே ஆனால் கர்த்தர் கிருபையாய் மன்னித்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டி ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு செய்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இந்த அருமையான காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தரித்திரத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா வியாதியின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்பட்டு போவதாக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிற சாபங்கள், மூதாதையருடைய சாபங்கள், முற்பிதாக்களுடைய சாபங்கள், இந்த சாபங்கள் எல்லாம் இப்பொழுதே முறிக்கப்பட்டு போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை நிறைந்த கரத்துல இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய உயர்வு மேன்மைக்கு எதிராகி காணப்படுகிற பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள், இவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. கர்த்தர் உடைய பிள்ளைகளை உம்முடைய ஹல்லேலூயா கேடகத்துக்குள்ளே வைத்து நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. மகிமையான காரியங்களை கர்த்தர் இந்த 2வது மாதத்திலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வீராக. நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர் என்ற வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுடைய தலை
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயர்த்தப்படுவதாக. அன்றாளினுடைய தலையை உயர்த்தின தேவன் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தலையை உயர்த்தி கண்ணீரை துடைத்து ஹல்லேலூயா ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகள் எந்நாளும் வாழ்ந்திருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.